மயிலாடுதுறை மாவட்டம் செம்பரனார் கோவில் அருகே கருவாளக்கரை மேலையூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவரது வீட்டு வாசலில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஓடுகளில் பாம்புகள் பதுங்கியிருப்பதை அறிந்தார். அதனைத் தொடர்ந்து சீர்காழி பகுதியைச் சேர்ந்த பாம்புபிடி வீரர் பாம்பு பாண்டியன் என்பவருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பெயரில் வந்த பாம்புபிடி வீரர் ஓடுகளில் பதுங்கியிருந்த பாம்புகளை பிடிக்க ஆரம்பித்தார். என்ன பழப்பு ஒரு வேலையும் காணாமே. மூஞ்சிய காட்டினாத்தாவனா அண்ணன் சம்பாதிக்க முடியும். இதில் ஒன்றன் பின் ஒன்றாக 7 அடி நீளமுள்ள 3 மஞ்சள் சாறை பாம்புகள், மற்றும் சுமார் 4 அடி நீளமுள்ள நாகப்பாம்பு என 4 பாம்புகள் அடுத்தடுத்து பிடிபட்டது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ந்து போயினர். என்ன அதுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தியா? பிடிபட்ட பாம்புகளை பாண்டியன் பாதுகாப்பாக வனப்பகுதியை கொண்டு விடுவித்தார். இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். ஆனால் அப்பாம்புகள் அதன் இன விருத்திக்காக எங்கேயோ சென்று நிம்மதி இல்லாமல் வாழப்போகிறது என்று நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.